மெக்சிகோல கடலுக்கு அடியில வாழ்ற மீன்கள் வந்து இப்ப கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீனோட நேம் வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் கரை ஒதுங்குச்சுன்னா, அந்த கண்ட்ரிக்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மெக்சிகோல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தி தாங்க. இந்த மீன் வந்து கடலோட அடிப்பகுதியில இருந்து சுமார் 1000 அடி ஆழத்துல தாங்க இந்த மீன் வந்து வாழுமாம். இப்ப அந்த மீன் வந்து கரை ஒதுங்கி இருக்கதால நெறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இந்த மீன் வந்து கரை ஒதுங்குனாவே பேரழிவு ஆகப்போறோம். 2வது வந்து இயற்கை பேரிடர்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பயப்படுறாங்க. இந்த டூம்ஸ்டே மீன் வந்து கரை ஒதுங்குனாவே ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு ஒரு புராண கதைகள்ல சொன்னதாகவும் நெறைய பேர் சொல்றாங்க. இதே போல 2011ல வந்து ஜப்பான்ல வந்து இதே மீன் வந்து கரை ஒதுங்குனதுனால, ஜப்பான்ல வந்து பெரிய நிலநடுக்கம் ஆச்சு. அது எல்லாருக்குமே தெரியும் 2011ல வந்தது. அந்த நிலநடுக்கத்துல நெறைய பேர் இறந்தாங்க. பாதி ஜப்பானே அழிஞ்சு போச்சுங்க. இதனால இதே மாதிரி இப்போ இந்த மீன் வெளியில வந்ததால மெக்சிகோவுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பயப்படுறாங்க. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோட இன்னொரு நேம் வந்து ஓர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலுக்கு அடியில மட்டும் தாங்க வாழும். இது வந்து என்னன்னா, நல்ல நீளமாவும், ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும். நல்லா பளபளன்னு இருக்குங்க இந்த மீனு. என்னன்னா, இது வந்து கரை பக்கம் வரவே வராது. அதே மாரி மத்த மீன்கள் மாதிரி மேலயும் மேயாதுங்க. கடலுக்கு அடியில 1000 அடி கீழ மட்டும் தாங்க இந்த மீன் வந்து வளரும். இந்த மீன் வந்து கடலோரமா வந்ததாலவே நெறைய பேர் பயப்படுறாங்க. என்னன்னா, இப்படி இந்த மீன் வந்தாவே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஆழ்கடல்ல மட்டும் வாழ்ற மீன் வந்து இப்போ கரை ஒதுங்குச்சுனாவே ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. ரியுகியூ நோ சுகாய் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானோட புராண கதைகள்ல வந்து இந்த மீன வந்து அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே போல 2011ல ஜப்பான்ல 20 மீன் கிட்ட கரை ஒதுங்குச்சுங்க. அதே வருஷம் ஜப்பான்ல பெரிய எர்த்குவைக் வந்து நெறைய பேர் இறந்து போனாங்க. பாதி ஜப்பானே அழிஞ்சு போச்சுங்க. இப்ப நெறைய பேர் வந்து அதனால பயப்படுறாங்க. மெக்சிகோலயும் அதே மாரி பெரிய இழப்பு வந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பயப்பவும் செய்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நெறைய சோசியல் மீடியாவும் இந்த டாபிக் வந்து வைரலா போய்க்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் வந்து சோசியல் மீடியா சொல்லியிருக்காருங்க, இந்த மீன் வந்து கடலுக்கு அடியில மட்டும் தான் உயிர் வாழும். இப்ப இது கரை ஒதுங்கி இருக்குன்னா, கண்டிப்பா பெரிய பேராபத்து வந்து மெக்சிகோவுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் போட்ட ட்வீட்டுக்கு நெறைய பேர் வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. நெறைய பேர் சொல்றாங்கன்னா, அப்ப கண்டிப்பா வந்து பெரிய ஆபத்து இருக்கு மெக்சிகோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பயந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு உயிரினம்னாவே கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும். அதனால கூட இந்த மாரி கரை ஒதுங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதனால வந்து இது கிளைமேட் சேஞ்ச் ஆனா மேல கூட வரும். இல்ல டிசீஸ் இருக்கிறதுனால கூட இது இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு நீங்க வந்து பட தேவையில்ல. ஏன் பயப்படுறீங்க? இந்த மாரி எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க ஒரு சைடுல சொல்லிட்டு இருக்காங்க. புளோரிடால உள்ள இயற்கை வரலாறு அருங்காட்சியகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீன் வந்து 36 அடி நீளம் வரைக்கும் வளருமாங்க. 3280 அடி ஆழத்துல இந்த மீன வந்து அதிகமா பார்க்கலாமா. 656 அடி ஆழத்துல கூட சில இடத்துல வந்து இந்த மீன பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன் வந்து நோய் அந்த மாரி வந்தா கூட வெளியில வருங்க. நீங்க அதுக்குன்னு வந்து 2011ல ஜப்பான்ல ஆன மாரி இந்த மாரி ஆகாது மெக்சிகோலயும் அப்படின்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவ. அண்ட் நம்மள சப்போர்ட் பண்ணுங்க.